மார்கழியில் இறந்தால் சொர்க்கம் கிடைக்குமா? மார்கழி மாதத்திலும் அதன் முடிவில் வரும் மகர சங்கராந்தி அன்றும் உயிர் இழப்பவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பது உண்மைதான். ஆனால் எந்த நேரத்தில் இறக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். இதுவே அவர்கள் முக்தி அடைகிறார்களா அல்லது மீண்டும் பிறப்பெடுப்பார்களா என்பதை நிர்ணயிக்கிறது. இதற்காக பிதாமகர் பீஷ்மரின் கதையே உதாரணமாக இருக்கிறது. மகாபாரத போரின் போது அர்ஜுனன் எய்திய அம்புகளால் வீழ்ந்த பீஷ்மர் உடனடியாக உயிரிழக்கவில்லை. எப்பொழுது விரும்புகிறாரோ அப்போது மட்டுமே அவரது உயிர் உடலை விட்டு பிரியும் என பீஷ்மர் பெற்ற வரத்தால் அம்பு படுக்கையில் 58 நாட்கள் இருந்தார். பாண்டவர்கள், கௌரவர்கள் உள்ளிட்ட அனைவரும் அவரை அம்பிலிருந்து விடுவிக்க முயற்சித்த போதும் அவர் அதை மறுத்துவிட்டார். பீஷ்மரின் தலைக்கு பட்டு தலையணை தர முன்வந்த போதும் அதை மறுத்த பீஷ்மர் தனது தலைக்கு ஆதரவாக 3 அம்புகளை வைக்குமாறு அர்ஜுனனிடம் கேட்டுக்கொண்டார். பீஷ்மரின் தாகத்தை தீர்க்க மண்ணில் தனது அம்பினால் அர்ஜுன் குத்தியதும் அதிலிருந்து கங்காதேவி வெளிப்பட்டு தனது மகனின் தாகத்தை தீர்த்தாள். பீஷ்மர் உத்தராயண காலத்தில் தெய்வீக சாந்தியுடன் தனது உடலை விட்டு ஆத்மாவை விடுதலை செய்தார். இறுதியாக மார்கழியில் இறந்தால் சொர்க்கம் கிடைக்குமா என்ற கேள்விக்கு பீஷ்மரின் வரலாறு துல்லியமான பதிலாக இருக்கிறது. சொர்க்கத்தை மட்டுமல்ல, முக்தியையும் பெற முடியும். ஆனால் இதற்கு நேரம், கர்மா மற்றும் ஆன்மீக சிந்தனைகளின் தாக்கம் முக்கியமாகும்.